அண்மை செய்தி திருவள்ளூர் அருகே இறால் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே 8 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்திருக்கிறது. திருவள்ளூர் அருகே இறால் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். அமோனியா வாயு கசிவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டவர்களில் தற்போது ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள். மாவட்டம் சேப்பாளையம் அருகே இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவின் காரணமாக 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அமோனியா வாயு கசிவின் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களில் 9 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். நேற்று இரவு வரை 8 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அறிவித்த நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை 9 உயர்ந்திருக்கிறது. ஏனென்றால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த 26 வயது இளம்பெண், அது அஞ்சிலா சுரின் என்ற ஒரு இளம்பெண் உயிரிழந்திருக்கிறார். அமோனியா வாயு கசிவால் இதுவரை இறந்தவர்களினுடைய எண்ணிக்கை இதன் காரணமாக 9 அதிகரித்திருக்கிறது. மேலும் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் இருந்து ஒரு பெண் மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி 11 பெண்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையை பொறுத்தவரை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களின் உடல்நிலையும் சற்று கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் அனைவரும் வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு அதன் மூலமாகத்தான் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அமோனியா வாயு கசிவின் காரணமாக அடுத்தடுத்த தொழிலாளர்கள் உயிரிழந்து வருவது அச்சத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.